வேறுக்கு போக வேண்டியா? அது எப்படி தர முடியும்? சரி. எலி துண்ணுடுது. ஒரு செடி தான் இருக்குது. மறுபடியும் ஒரு 2 விதை வச்சா 2 விதை முளைச்சிக்குது. சூப்பராக கொட்டிக்கிறேன். இன்னுமா மறுபடியும் கொட்டணுன்றா? பாரா அங்கேயே இடத்த முதல்ல சீர் பண்ணி வச்சுட்டு அங்கேயே கொட்டியிருந்தா ஈஸி ஆகிட்டு இருக்கும் வேலை. இப்போ ஒரு ஊசி அந்த மண்ணெல்லாம் அங்கே வாரி கொட்டி இடத்த சீர் பண்ணி மறுபடியும் இங்கேருந்து வாரி போய் அங்கே கொட்டுறது. தூக்குவா என்னால் ஒரு நடை தான் எடுத்து போனோம். இங்கேருந்து அங்கே மோட்டுக்கு முடியல. ஒரே நடையிலே மூச்சு வாங்குது. பணம் கொட்ட போகிற காலையில் எழுந்து பணம் கொட்ட போடுற வேலை எங்களுக்கு. இந்த மண்ணெல்லாம் நல்லா களைச்சி விட்டு நல்லா கொத்தி விட்டு சூப்பராக பாரு. அங்கே இருக்கிற மண்ணெல்லாம் அழகாக கொத்தி இங்கே போட்டு வச்சுருந்தாங்க. அதை அழகாக களைச்சி விட்டு அந்த இடத்துல பணம் கொட்ட போடுறோம். ஆனால் மண்ணெலாம் ரொம்ப அள்ளி கொட்டி போட முடியாது, கஷ்டம். இப்படி பணம் இதெல்லாம் ஆகிப்போச்சு. எலுமிச்சை மரம் ஃபுல்லாக ஆகிடுது. இப்போ தான் 1 2 விடுது. எல்லாம் அறுவடை ஆகிடுது. அவரை செடியெல்லாம் போய் பார்ப்போம். அவரை செடியெல்லாம் பாரு. அவரை செடி போட்டதும் நிறையா முளைச்சிருந்தது அவரை செடி. இது பீக்கன் செடி. அது பூரா எலி துண்ணுடுது. உள்ளே பூந்து ஃபுல்லாக எலி துண்ணு போச்சு. எலி துண்ணுடுது. ஒரு செடி தான் இருக்குது. மறுபடியும் ஒரு 2 விதை வச்சா 2 விதை முளைச்சிக்குது. இதில் செடி பாரு, தண்ணி ஊற்றிக்குதா? இது அவரை. இந்த அவரை கொடி தான் நல்லா வளருது. செடி நல்லா முளைச்சிது. அந்த செடிக்கிற செடி தான் சுத்தமாக இது கழிச்சிது. அந்த பைப்பை மாற்றி போடு. அப்படியே இன்னும் தண்ணி வரல. அப்படி கொடி போடுறது அதே மாதிரி மூடுக்கா ஊற்று. இது ஏற்கனவே தண்ணி பைப்லேருந்து வருது. சரி சரி. இந்த அவரை கொடி நல்லா வளர்ந்துருக்கு பாரு. சூப்பராக நிறைய கொடி வருது. நீட்டாக வருது கொடி. இந்த அவரை செடி போட்டுருக்கேன். இந்த அவரை கொடி தான் இது. சொரக்காய் செடி பாரு. சொர செடி அது சுத்தமாக கடிச்சிது. தண்ணி 3 தான் இருக்குது பாரு. பைப்பில் தண்ணி வருதா பாரு. வருது. சரி, நினைக்கிட்டேன். அப்படி நினைக்க காட்டேன். செடி தான் இருக்குது. மீதிலாம் எலி கடிச்சிது. சரி. அந்த 2 அந்த பீக்கங்காய் செடியும் கடிச்சிது. எலி நோண்டி துணுடுது. அவரை சொர கொடி துணுடுது. 3 தான் இருக்குது. அதில் 2 தான் இருக்குது. 2 நட்டுக்கிறோம். அது முளைக்குது. சூரியன் வந்ததுன்னா எந்த வேலையும் செய்ய முடியாது. வெயிலுக்கு முன்ன செஞ்சால் தான் செய்யலாம் வேலை. கொட்டு 30 பாண்டு அள்ளி போடணும் பழகுது. கொட்டெல்லாம் மாறியறதுக்கு இன்றைக்கி ரொம்ப கஷ்டம்தான். நீ கொஞ்சம் பாதி அள்ளி கொட்டு, நான் கொஞ்சம் அள்ளி கொட்டுறேன். நான் ஏறி வேலை செய்கிற மாரி அது பழகி போச்சு. நான் அள்ளி கொட்டுவேன். கரெக்டா? 2 பாண்டு தான் கொட்டிக்கிறேன். இன்னும் ஒரு 4 பாண்டு கொட்டிட்டு வா. மண்ணை போட்டாச்சு பணம் கொட்டிக்கு. எங்கே பழம்பழமா? அதெல்லாம் நல்லா தான் கொட்டிக்கிறேன். நீ மாறி கொடுத்ததா அழகாக தான் கொட்டிக்கிறேன். அப்புறம் இதுக்கு மேலே என்ன கொட்டுறது? சூப்பராக கொட்டிக்கிறேன். இன்னுமா மறுபடியும் கொட்டணுன்றா? பாரா நல்லா வாங்கி ஆரியமாக கொட்டிக்கிறேன். பாருங்க எப்படி கொட்டிக்கிறேன் மண்ணை. சூப்பராக பணம் கொட்ட ஒன்றுமே தெரிலங்க. பணம் கொட்டலாம் நல்லா தான் கொட்டிக்கிறேன். மறுபடியும் இன்னும் மண் வாரணுன்ற. எங்கன்னா வாரு. வெயில் இல்லை, அதனால தான் நீ வேலை நல்லா செய்கிறன்ற. சரி, வாரி கொட்டு. இன்னும் எங்கெங்கே பதுக்குது அங்கே வாரி கொட்டு. பாரா நல்லா தான் கொட்டிக்கிறேன். நீ கொடுத்த மண்ணை அருமையாக வாங்கி கொட்டினேன் நான். இதுக்கு மேலே எப்படி வாங்கி கொட்டுறதா? ஸ்ராவணா வேற கொட்டணும் உங்களுக்கு. எனக்கு நல்லா பாரு, ஒரு கொட்டை கூட தெரியாது. அருமையாக கொட்டிக்கிறேன் பாரு. வா, பச்சைன்னு இருக்குதுப்பா. காலில் காட்டி நல்லா. ஆஹா, சரி காலையில் வா. விறகு போய் வந்துடும் 2 கட்டு. சுத்தமாக வீட்டுக்கு விறகு கிடையாது. இன்றைக்கி வேலையும் கேன்சல் பண்ணிட்டேன்.
அதுக்குனால தான் விரவு இல்லை அடுப்புக்கு, தண்ணி சுட வைக்கிறதுக்கு போகிறதுக்கு விரவு கிடையாது. டீ போட்டு வந்துட்டேன், டீ குடிக்கலாம் வா. இந்தா அவனுக்கு பெரிய டம்ளரில் போட்டுருக்குறேன், ஆனால் ரவை டீ தான். அரை கிளாஸ் தான் நிறையா நினச்சி போகிறேன், ஒரு டம்ளர் இருக்குன்னு. என் டீ இதே பாருங்க. காலையில் வெடி டீ கூட குடிக்காத, வேலை செய்யப்பா வெய்ய வந்துடுன்னு சொல்லிட்டு மணி 6 ஆயிடுத்து டீ குடிக்கிறதுக்கு. 6 மணிக்கெலாம் நீ வந்து பணக்கோட்டை போட்டுக்கிட்டு போயிட்ட. வெயில் தாங்காது. சரிவா அப்படியே போய் விரவு பொறிக்க வந்துடும் காலையில் காட்டியான். மணி 8 விரவு பொறிக்க வந்துடலாம் 2 கட்டு. பனங்கொட்டை சாயந்தரமாக பொறிக்க வந்தாச்சு. பனங்கொட்டை பொறிக்க அந்த வீடியோலாம் முன்னாள் வரும், அதுக்கு பிற்பாடு தான் இந்த வீடியோ வரும். பனங்கொட்டை போடுற வீடியோ வந்து மறுநாள். பனங்கொட்டை பொறிக்க அந்த வீடியோ பார்த்துட்டு தான் அப்புறம் பனங்கொட்டை போடுற வீடியோ அப்புறம் பார்ப்பீங்க. டீ குடிக்குமா? முள்ளு என்னதுங்க வெட்டுறீங்க? ஓ பனங்கிழங்கு பண்ணி துண்டு போடணும் முள்ளு வெட்டுறியா? அதங்காட்டி என்ன அது டீ குடிச்சிக்கினே அந்த மாதிரி ஆளை கிளம்பான்னு பார்த்தா அங்கே வந்து முள்ளு வெட்ட வந்துட்ட நீ. பணம் கட்டாமா பண்ணி துண்டு தான் போடும். நான் அப்படியே விட்டுட்டு நான் வந்துட்டேன். பார்த்து வெட்டு, முள்ளை கடிச்சிட்டு கையில் கடிச்சிட்டு போகுது. போன வாட்டி போட்ட பணங்காங்க பூரா துணுடுது, அதுதான் ஞாபகம் இல்லை எனக்கு. நான் மட்டும் வேலையை பார்க்குறேன் போய். இந்த புதையை அப்படியே வெட்டிட்டு அதை வெட்டினா போதும், கரெக்டாக இருக்கும். அல்லது வெட்டிட்டு இதாக தான் வரும் அது. முள் போட்டாச்சா? சரி கத்தி எடுத்துக்க. கேட்குது பாரு, வாழை மரத்தை அப்படியே குலை வந்த மரத்தை ஃபுல்லாக கடிச்சு இழுத்து குளத்துக்கு பின்பக்கமாக போட்டுருது. குலை வந்த மரத்தை அப்படியே சுத்தமாக கடிச்சிட்டு இருக்குது பாரு இந்த மாடு. எப்போ தான் வந்து கடிச்சது என்னன்னே தெரில. வேலி கட்டி வேலிக்கு தானே இழுத்து சுத்தமாக கடிச்சிடுது. இப்போ தான் பார்க்குறேன் முள் வெட்டி போடும்போது பூராத்தையும் கடிச்சிட்டுக்குது. தான் முள் வெட்டி போட்டு சுத்தமாக கடிச்சிடுது. மேலேருந்து இழுத்து அப்படியே கடிச்சு குலை வந்த மரத்தை அப்படியே துணுடுது பாரு. நைட்டு வந்து துணுமோ இல்லை பகலில் தான் நம்ம பார்க்காதப்ப துணுடுத்தோ. சுத்தமாக கடிச்சிடுது. நீ பார்க்கலீங்களா? சுத்தமாக கடிச்சிடுது, கடிச்சு இழுத்து போட்டுது எல்லாத்தையும். வாங்க விறகு போகிறோம். காலையில் கொட்டை போட்டுலாம் முடிஞ்சு போச்சு, வெய்ய கிளப்பிடுது. அதனால பொழுதுக்கு போகிறோம் விறகுக்கு. காலிலேருந்து வெயில் ஒன்றும் தாங்கலை, உள்ளே படுத்துட்டோம். பனங்கொட்டையை போட்டு சாப்பிட்டு படுத்தாச்சு. பொழுதுக்கு போகிறோம் விறகுக்கு. போகலாம் வா. விறகு போகிறோம், போயிட்டு விறகு பொறிக்கலாம். சரி. இந்த இப்போ கவுரு எடுத்துக்கினேன், வண்டியில் தான் இதை தள்ளி தூக்க முடியாதா? சரி வா போகலாம் வா. காஞ்சி போன விறகு அது மாதிரி வெட்டத்தா? ம் 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 சுருக்கமாக வெட்ட ஓடிக்கணும். அது மாதிரி தான் சுருக்கமாக ஓடிக்கணும். திட்டமாக ஓடிக்கணும். ரொம்ப ஓடிச்சுன்னு வச்சுக்கா நீட்டுக்கு வழி போக முடியாது, வழி தடுக்கும். ம் நான் வெறும் சொல்லியாக ஓடிக்கிறேன் நான் விரவு. அதனால் கட்டையாக ஓடிக்க போகிறாரான், வெட்ட போகிறாரான் கத்தியால். எனக்கு கத்தியால் வெட்டுறதுக்கு வராது. பார்த்து வெட்டு. பாரு எம்மா விரவு பாரு, அதெல்லாம் அம்மாத்தையும் தூக்கி போக முடியாது. நம்ம திட்டமாக பொறுக்கி தூக்கின்னு போக வேண்டியதான். 4 விரவு ஓடிச்சதுன்னா வேர்த்து கொட்டுது தப்ப தப்பட்டு. வெட்டு
ஐயோ ஒரே நாளைக்கு 10 கட்டு விறகு பொறுமை போட்டுக்கிறோம். ஒன்றும் முடியல என்னால். ஒரு விறகு வெட்டி முடிச்சுட்டு பார்க்குறோம். இன்னும் பெரிய கட்டை தான் இருக்குதா. எவ்வளோ விறகு சேர்ந்துடுது. இது ஒரு பண்ணை பொறிக்க வச்சு சின்ன சின்ன விறவா. இது சும்மா விறகு இப்போ வெட்டிட்டாரு. இன்னும் அந்த ஒரு கட்டையை வெட்டினா எடுத்துன்னு போகலாமா? அதனால கசு கடிச்சிடும் பழகுது. இதே போதும் அந்த ஒரு வாரத்தை தனிச்சு வைக்கிறதுக்கு. அப்புறம் வந்து ஒரு பொறிக்கலாம். அந்த ஒரு வாரத்துக்கு இப்போ தனிச்சு வைக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு போதும். ஊட்ட அதான் தென்னை மாட்டை கிடக்குது இல்லை வச்சுக்கலாம். அந்த ஒரு பெரிய கட்டையை வெட்டினாலே போதும். 2 நாளைக்கு 4 நாளைக்கு எரியும். அது நல்லா 4 துண்டு வரும் பழகுது. கரெக்டாக தான் துண்டுந்தா சிம்மடுக்கோள் தூக்கின்னு போயிட்டு வரேன் நான். வேறுக்கு போக வேண்டியா? ஆமாம், அது எப்படி தர முடியும்? சரி தூக்கி போ. தூக்கி அங்கே எடுத்து போடு. ஆடு மட்டும் தான் போடு. அந்த வரமா போட சொன்னா 10 வைக்கலாம். இப்போ 6 கற்று போயிடு. 6 கற்று போயிடு. வண்டியில் அச்சா பச்சா தர இருக்காரு. அச்சா பச்சா எடுத்து அச்சா பச்சா வர எடுத்து போகிறாரு. அச்சா பச்சாவா எடுத்து போகிறாரு. இப்படி எடுத்தா அப்படி எடுத்தாங்க ஏத்தறாரு. அச்சா ஏத்தறாரு. அப்படியே போட்டு வாங்க அச்சா பச்சா. பொறுமா வேகமாக போகக்கூடாது. சீரா அச்சா வா. அப்பா விறகு போயிட்டு பொறிக்கந்தாச்சு அடுப்புக்கு. அடுப்பாண்டு விறகு தூக்கி போட்டேன். விறகு போட்டாச்சு. பணம் கொட்டையும் காலையில் எழுந்து போட்டாச்சு. நீ காலையிலேருந்து பணம் கொட்டை போட்ட வேலை விறகு போட்ட வேலை விறகு பொறிக்கந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.